நம்ம ஜெயிலர் 2 அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்ததுலேருந்து பாஷாவை தான் நம்ம நெல்சன் ரீக்ரியேட் பண்ணுறாரோ, ரஜினி சாரே அதை வந்து மறுபடியும் பண்ணால் நல்லாயிருக்கும், பாஷா பண்ண நல்லாயிருக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. நான் அட்லி கூட சொல்லியிருந்தார். பட் அவர் வேணாம் ஒதுங்கி வந்துகிட்டே இருக்கார். ஏன்னா அது ஒரு மாஸ்டர் பீஸ். அது படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா வரும்போது கூலியே நமக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். அமீர் கான் லுக்லாம் வரல, அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக சோஷியல் மீடியா பற்றிக்கும். நேஷ்னல் கூலி, ஜெயிலர் 2 இந்த 2 படங்களுமே ஒரு புதிய பெஞ்ச் மார்க் செட் பண்ண போது இன்னும் சில வருடங்களுக்கு இந்த 2 படங்களும் கிரியேட் பண்ணுற ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு கோலிவுட்டில் இன்னும் சில வருடங்கள் ஆகும். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஜெயிலர் 2 திரைப்படம், கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் இன்னும் முடியல. ஆனால் அதுக்குள்ளவே ஜெயிலர் 2 படத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஃபீவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க விட்ட அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் செமையாக இருந்துச்சு. ஏன்னா ஜெயிலரில் ரஜினி சார் வந்து ரொம்ப காமாக இருப்பார், மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண சுச்சுவேஷனை, அதிகமாக கோவப்பட மாட்டார். அவருடைய ப்ரில்லியன்சி தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். உடற்பலத்தை பெருசாக காட்ட மாட்டார். அவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அவர் வந்து டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஈவன் தான் ஒரு ஜெயிலராக இருந்தாலும் அவரோட நட்பு ஓட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸோடு தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜெயிலில் அத்தனை பேரை மீட் பண்ணியிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அத்தனை பேர் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெயிலர் 2ல் அவங்க விட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நமக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிச்சு, நீங்கள் எதிர்பார்க்குறதையும் விட ஜெயிலரை விட ஒரு 10 மடங்கு ஜெயிலர் 2 அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை அதிகப்படுத்துச்சு. எனக்கு நம்ம ஜெயிலர் 2 அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்ததுலேருந்து பாஷாவை தான் நம்ம நெல்சன் ரீக்ரியேட் பண்ணுறாரோ, ஆக்சுவலாக நீங்கள் அப்படின்னா அப்படி அப்பட்டமாக அப்படி எடுக்கிறது இல்லை. பாஷாவில் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, மாணிக்கமாக இருக்கிற ஒரு ஆட்டோக்காரன், அந்த ஆட்டோக்காரனுக்கு பின்னால் பெரிய ஒரு கதை இருக்குது. பட் சந்தர்ப்ப சூழ்நிலைனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு காமன் மேனாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் சண்டை பிரச்சனைலாம் வரும்போது ஒதுங்கி போகிற ஒரு ஆள், தேவைப்படுற இடத்துல மன்னிப்பு கேட்குற ஒரு ஆள், பட் ஃபேமிலியை காப்பாற்றணும், இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கும்போது வெகுண்டு எழுந்து சண்டை போடுறாருல, பாஷாவை மாறுறாரு இல்லையா, மாணிக்கம் பாஷாவை மாறுற தருணம். இந்த கேரக்டரைசேஷனை தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் தமிழ் சினிமாவில், தெலுங்கு பக்கம் இந்த இப்போ நான் சொன்ன ஒன்லைனை வச்சு நிறையா படங்கள் வந்துருச்சு. ரஜினி சாரே அதை வந்து மறுபடியும் பண்ணால் நல்லாயிருக்கும், பாஷா பண்ண நல்லாயிருக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. நான் அட்லி கூட சொல்லியிருந்தார். பட் அவர் வேணாம் ஒதுங்கி வந்துகிட்டே இருக்கார். ஏன்னா அது ஒரு மாஸ்டர் பீஸ், அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பாஷா சாயலில் லைட்டாக பேட்டர்லாம் லைட்டாக அந்த மாதிரி இருக்கும், மைல்டாக, ரொம்பலாம் போல், லைட்டாக ஒரு சின்ன டச் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும். ஆனால் ஜெயிலர் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா பாஷா கேரக்டரைசேஷன் தான். 28-30 வயசில் பாஷாவா ஒரு டானாக இருக்கார், 34-35 வயசில் ஆட்டோக்காரனாக இருக்கார், அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ அவருக்கே அந்த பாஷாக்கே ஒரு 60+ வயசு ஆயிடுச்சு, பேரன்லாம் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, அப்போ ஒரு பெரிய சண்டை வரும்போது அந்த பாஷா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒன்லைனை தான் டெவலப் பண்ணி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது கேரக்டரைசேஷன் மட்டும்தான். ஜெயிலர் 1 வந்து பாஷா படத்தில் மாணிக்கம் அந்த கதாபாத்திரத்தோட கதை மட்டும்தான். ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு மாணிக்கம் என்னெல்லாம் பண்ணுறாரு, கடைசியில் போயிட்டு இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறது அப்படின்னு காப்பாற்றிட்டு வந்துடுவார். ஜெயிலர் 2 வந்து பாஷாவோட ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்கள்ல, பாம்பேயில் ஒரு கிராண்டியரா ஒரு பாஷா காட்டுவாங்கள்ல, ஒரு தானை காட்டுவாங்கள்ல, அதுதான் ஜெயிலர் 2. ஸோ ஜெயிலர் 1க்கும் ஜெயிலர் 2க்கும் அதான் வித்தியாசம் இருக்க போது. ஸோ நம்ம பாஷாவை ஒரு 1/2 an hour ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம், அதையே கிராண்டியரா ஜெயிலர் 2ங்கிற பேரில், மீன்ஸ் அந்த மூட் சொல்கிறேன், அந்த கேரக்டரைசேஷன் சொல்கிறேன். ஸோ அந்த கேரக்டரைசேஷனை வந்து இன்னும் எவ்வளோ வேணாலும் காட்டலாம், எவ்வளோ ஆளுமை அந்த கேரக்டருக்கு இருக்கும் அந்த ஜெயிலர் கதாபாத்திரத்துக்கு. நமக்கு தெரிஞ்சு 2 கேங்ஸ்டரை தான் காமிச்சிருப்பாங்க. ஒன்று ரிட்டையர் ஆன சிவானா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் டானா இயங்கிட்டு இருக்கிற பாம்பேயில் இருக்கிற லாலேட்டா, 2 பேரை மட்டும் காமிச்சிருப்பாங்க. அந்த ஜெயிலருக்கு இன்னும் யாரெல்லாம் தெரியும், இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரெல்லாம் தெரியும், ப்ராபப்ளி ஒரு மெக்சிகோவில் பெரிய ஒரு டானை தெரிஞ்சிருக்கலாம், இந்த பக்கம் டான்லி மாதிரி கொரியாவில், சவுத் கொரியா, நார்த் கொரியாவில் வந்து பெரிய டான் வந்து ஜெயிலருக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எல்லையே இல்லை இல்லையா. ஸோ அப்படி ஒரு மூட் தான் செட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ நெல்சன்
நம்ம அவர் ஜெயிலர் ரிலீஸ்க்கு முன்னால் சாதாரணமாக நினச்சிட்டோம். இப்போ ஒரு அந்த பிளேயர்லாம் பார்த்தா அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் பார்க்கும் பொழுது கூலியை வந்து அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணு. ஏன்னா கூலி சாதாரணமாக சொல்ல வரல, ஜஸ்ட் இந்த பாஷாங்கிற அந்த ஒன்லைன், அந்த மாணிக்கம் பாஷா அந்த கேரக்டரைசேஷனுக்கான டிஃப்ரென்ஷியேட் இருக்குல்ல, அது அழகாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு நம்ம நெல்சன். ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய அந்த டீசர் கைண்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்து எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டிருக்கும். பட் இன்னும் படம் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் சம்மந்தப்பட்ட உள்ள பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யார் யார் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்குலாம் தெரிய வரும்போது இன்னும் அது சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கும். அது இப்போ இவ்வளோ முடியுமா ஒரு ரீஜியன் லாங்குவேஜ் ஃபிலிமில் இந்தளவுக்கு ஒரு ஹை பட்ஜெட்டாக இல்லை ஒரு பேனடியன் லெவலில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதை இன்னும் அவங்க ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. இட்ஸ் டூ ஏர்லி டு டாக். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூலியிலே நிறையா சஸ்பென்ஸான விஷயங்கள் இருக்குது. நமக்கு இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க நமக்கு தெளிவாக தெரில. படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா வரும்போது கூலியே நமக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். அமீர் கான் லுக்லாம் வரல, அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக சோஷியல் மீடியா பற்றிக்கும், நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகும். ஆல்ரெடி கூலிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை அமீருடைய ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது இன்னும் நமக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். முன்னாடி கூலி இருக்குது. ஸோ அதனால் ஜெயிலர் 2 இப்போயே அதை பற்றி பேசுறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். கூலி, ஜெயிலர் 2 இந்த 2 படங்களுமே ஒரு புதிய பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகுது. இன்னும் சில வருடங்களுக்கு இந்த 2 படங்களும் கிரியேட் பண்ணுற ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு கோலிவுட்டில் இன்னும் சில வருடங்கள் ஆகும்.